இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும் அது வந்துடும் சொல்கிறாங்க. பட் அந்த பேடை தாங்கிறதே ஒரு இன்னொரு வேறு தான். அதை பற்றி நம்ம யாரும் பேசுறது இல்லை. பட் அதில் நீங்கள் நேச்சுரல் டையிங் கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்கூலில் குட்டீஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் செய்வாங்களா, அந்த மாதிரி ஒரு தொடங்கினது தான். ஆனால் இது அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இங்கே வந்துருச்சா அப்படின்னா கிடையாது. நிறைய ஏற்ற இறக்கங்கள். இந்த இன்டிமேட் பார்ட்டில் நம்ம வந்து ஹைஜீனாக இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய வியாதிகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. இது வந்து உடனே இது க்ரீம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இன்றைக்கே சரியாயிருமான்னா இல்லை. நாள்பட இது ஒரு ஹேபிட்டாக மாறும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபிசோட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலீவோ, பிலீவ் லீட் அண்ட் எவால்வ். அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு பக்காவான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி டிரான் அண்ட் கொற்றவையும் நம்மளோட ப்ரௌட் ஸ்பான்சர்ஸ். டிரான் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ். அவங்க நம்மளோட எபிசோட ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நான் வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறேன், பட் எனக்கு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோ வேணும்னு நினச்சிங்கன்னா ரைட்டான சாய்ஸாக இருக்கும். கொற்றவை பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சிரட்டை வச்சு பீடி சுருட்டிட்டு இருந்த பெண்கள்லாம் இன்னைக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி அழகான சூப்பரான லோகோஸ் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. காஃபி மக்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சஸ்டைனபிள் பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மாறாதது இதயம் என்றும் நிலையானது. தமிழ் மக்கள், இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிராண்ட் ப்ளூம்ஸ் பை கேபி பிரசன்ஸ் சூப்பரான ஒரு எபிசோட். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்களில் கிளாடிஸ் அலெக்ஸ் அவர்கள் இருக்காங்க. கிளாடிஸ் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களோட பிராண்டோட நேமும் அதில் இருக்குது. லைக் க்ளாரியா சஸ்டைனபிள் கிளாதிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி போல்டான ஸ்டெப் எடுப்பீங்கிறது சத்தியமாக தெரியல. பட் இந்த மேடம் வந்து ஒரு கிளாதிங்கில் ரெவல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன் பிரியா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஐ ரியலி லவ்ட். எனக்கு வந்து நம்ம இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், ரொம்ப மாதங்களாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி மேம் ஓகே. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்குறீங்க. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ மேம், எனக்கு வந்து உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பிடிச்சது. லைக் நான் உங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், அது பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு பண்ணேன். ஞாபகம் இருக்கும் நம்புறேன் மேம். ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருந்தீங்க, நிறைய மேகசின்ஸில் போட்டிருந்தீங்க. இப்போ நான் பார்த்த விஷயம் என்னென்னா, பேடுக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பெயர் சொல்ல விரும்பல. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும் அது வந்துடும் சொல்கிறாங்க. பட் அந்த பேடை தாங்கிறதே ஒரு இன்னொரு வேறு தான். அதை பற்றி நம்ம யாரும் பேசுறது இல்லை. அது வந்து சில பிராண்ட்ஸ்லேருந்து வாங்கி போட்டுக்கிட்டா ஓகேங்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் நீங்கள் நேச்சுரல் டையிங் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு மேம்? இந்த பயணம் வந்து இன்றைக்கி நேற்று ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதிலெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இது நான் சின்னதாக இருக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஒரு ஆசையாக, ஒரு ஆவலாக, ஒரு தேடுதலாக, இந்த மாதிரி எல்லாம் தான் தொடங்கினது. ஸ்கூலில் குட்டீஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் செய்வாங்களா, அந்த மாதிரி ஒரு தொடங்கினது தான். ஆனால் இது அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இங்கே வந்துருச்சா அப்படின்னா கிடையாது. நிறைய ஏற்ற இறக்கங்கள். அதாவது ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறம்போது இதை கண்டினியூஸாக நான் செஞ்சேனா அப்படிங்கிறதுனா இல்லை. குழந்தை ஸ்கூலிங் படிக்கும்போது ப்ராஜெக்டாக செஞ்சேன், கொஞ்சம் கேப்பு, அப்புறம் மறுபடியும் செஞ்சேன், ஒரு கேப்பு. இதை வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே நான் தேங்கி நிற்கலை, போதும் அப்படின்னு நான் நிறுத்தலை. இதை புகுத்தலாமா, அதில் இது மாதிரி செய்யலாமா, எங்கெல்லாம் நான் ஜவுளி துறைக்குள்ளே உள்ளே போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அங்கெல்லாம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுச்சு. இது அப்படியே ஃபுல்லாக நான் வந்து இதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் தான். அப்போ தான் இது வந்து ஒரு கம்பெனியாக மாறுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் நடந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்குது. ஆக்சுவலாக கொரோனா காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஒரு சின்ன பொருள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அது பயங்கரமாக குளிப்பாட்டி சானிடைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸை மறந்துடுவோம். ட்ரெஸ்ஸில் வந்து எதெல்லாம், ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வருஷத்துக்கு 2 தடவை துணி எடுக்கிறதெல்லாம் கிடையாது, வாரத்துக்கு 2 தடவை துணி எடுக்கிற காலத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதை வந்து இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க, தைச்சு தர்றது மட்டும்தான் இருந்து. இப்போது ஒரே மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்க சைஸுக்கு போட்டு பார்த்து அந்த மாதிரி ஆடைகளெல்லாம் நம்ம வரும்போது, நம்ம பயன்படுத்தும் போது அதுக்குரிய ஒரு ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம உடுத்தணும். சில வீடுகளில் பண்ணுறாங்க, துவைச்சு போடுறாங்க.
ஸோ இன்னும் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இது நம்ம என் குழந்தைக்கு என் வீட்டில் வந்து எதெல்லாம் வந்து மூலிகையோ அதில் எல்லாம் தோய்த்து காய போட்டு மஞ்சள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாம் பண்ணதில் தான் இது அப்படியே தொடங்குச்சு. ஆமாம் மேம், ஞாபகம் இருக்கா நம்ம குழந்தைங்களுக்கு அந்த லைக் அவங்க மோஷன் போற துணியெல்லாம் வந்து மஞ்சள்ல நனைச்சு காய போடுற ஒரு இதுல மஞ்சள் கிருமி நாசினி, அதனால. ஓகே மேம், டையிங் அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு கண்ணுக்கு ஞாபகம் வர்றது நுர தள்ளின ஒரு ரிவர்ல வந்து பொல்யூட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இது வந்ததுனால எங்களோட ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கலாம். இதுதான் வந்து டையிங்னா எனக்கு ஞாபகம் இருக்கு மேம். ஸோ உங்களோட இதில் இது எப்படி தள்ளி வச்சு நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வளர்ந்த பொண்ணு தானா, அந்த ஊருக்குள்ளேருந்து வந்த பொண்ணு தானா, இதிலேருந்து ஒரு மாற்று எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு தான் இதை வந்து எப்படி பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தேடுதலோட தொடக்கமே. இது எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையிட்டிருந்து எடுத்து இயற்கைக்கே தர்ற மாதிரி. இதில் வந்து எந்த ஒரு ரசாயன கலப்புமே இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள், மரப்பட்டை இருக்கு இல்லையா, அது, இலைகள், ஓடு, மாதுளை ஓடு, இந்த மாதிரியான பொருட்கள். இந்த இப்போ அனாட்டோன்னு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கட்டிட்டு இருக்கிறது வந்து உங்களோட சாயம் பண்ணதா? ஆமாம், இது வந்து என்னோட சாயம் போட்டு பண்ணது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டோ அப்படிங்கிற ஒரு விதையிலிருந்து எடுக்கிறோம். இந்த அனாட்டோ விதை வந்து ஆரஞ்சு பேஸ், இந்த மாதிரியான மஞ்சள் நிறம், இதெல்லாம் தரக்கூடிய ஒரு இதுதான் இயற்கை மூலப்பொருள் தான். இது வந்து ஒரு விதை மாதிரி தான் இருக்கும். ஒரு பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக சிகப்பு கலரில் விதை மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எடுத்து காய வச்சு அந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம இதாகி பண்ணுறோம். நம்ம அப்படியே சாயம் போடும்போது ஒரு நிறமும், அது கூட வேறு ஒரு ரா மெட்டீரியல் சேர்ந்தும்போது இன்னொரு நிறம் வரும். ஸோ இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து அப்படியே நம்ம நிலத்துக்கு விடும்போது நம்ம நிலம் வந்து சில சமயம் நிறையா பொல்யூட் ஆகி மலட்டுத்தன்மையோடு இருக்கும் இல்லையா, இந்த உரமாக போகையில் உங்களுக்கு வந்து அந்த மண்ணும் சேர்ந்து உயிர் பெறும். ஆமாம், வளமாகும். இது வந்து என்வரான்மெண்ட் பார்ட். இதை வந்து நம்ம உடுத்தல நம்மளோட ஸ்கின் வந்து நான் சொன்ன மாதிரி சுவாசிக்கும். இருக்கிறதுலே பெரிய ஆர்கன் ஸ்கின் தான். ஸோ சுவாசிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு மருத்துவ குணம் உள்ள பொருட்கள் எல்லாம் போட சாயம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தோலுக்குள்ளே இறங்கி நம்மளுக்கு அது நன்மை பயக்கும். இது வந்து உடனே இது க்ரீம்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இன்றைக்கே சரியாயிருமான்னா இல்லை, நாள்பட இது ஒரு ஹேபிட்டாக மாறும்போது கம்பல்சரி உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். டு பி ஹானஸ்ட், உங்களோட இன்னர் வேர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேம். டியூரிங் பீரியட்ஸ் அது வந்து விமென்க்கு கண்டிப்பாக உங்கள் இன்னர் வேர் எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்தது இண்டிகோவில் கலர் பண்ண ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் மஞ்சளில் வச்சு கலர் பண்ண ஒன்று நீம் வெரைட்டி ஒன்று கொடுத்துருந்தீங்க. எனக்கு பர்சனலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஐ திங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வெப்சைட் கொடுக்குறேன். வோனட் அப்படிங்கிற பிராண்டு தான் வந்து மேம் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேம், கம்மிங் பேக், ஸோ எல்லாருமே வந்து வெளியில் உடுத்துறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, பட் உள்ளாடைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது இப்போ ஜென்சிக்கு தெரியுமான்னு தெரியல மேம். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சு. அது ஒரு பெரிய டாபிக்னே சொல்லலாம். பட் நீங்கள் வந்து இன்னர்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அது எதனால் நம்ம கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ இருக்க விமென்க்கு பியூபர்ட்டி சீக்கிரமாக ஹிட் பண்ணிடுறாங்க, அவங்க போடுற இன்னர்ஸில் அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி மேம் நம்மளோட வோனட் இல்லை உங்களோட சொல்யூஷன் எப்படி அட்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். இன்னர் வேர் அப்படின்னு வரும்போது சில குறிப்புகள் நம்ம வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணல அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் ஒன்றா இந்த எண்ட் இல்லாட்டி இந்த எண்ட் இப்படி தான் நம்ம வந்து உள்ளாட தானே அப்படின்ட்டு இருக்கும். அல்லது இது வந்து ஒரு லக்ஸுரியாக நம்ம வந்து விளம்பரத்தில் எல்லாம் காமிக்கிற மாதிரி பல டார்க் இந்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் எதனால் இது நம்மளுக்கு எதுக்கெல்லாம் தேவை, இது வந்து எதர் திஸ் எண்ட் ஆர் தட் எண்டில் தான் இருப்போம். நம்ம வந்து மிடில் வந்து இது என்னென்னலாம் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும், இப்படி இருந்தால் என்ன பண்ணும், இப்படி இருந்தால் என்ன பண்ணும், இந்த சைடில் அந்த மாதிரி யோசித்து தான் நம்ம ஒன்று எடுக்கணும். முக்கியமாக நீங்கள் உள்ளாடைகள் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணுமா, டார்க் கலர்ஸ் போகவே கூடாது. அப்புறம் மேன்மேட் ஃபைபர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேன்மேட் ஃபைபர் இந்த சென்ஸ் பாலிஸ்டர் மெயினாக. ஏன்னா இது வந்து
உங்களுக்கு வந்து ப்ரீத்தபிள்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நோய் தொற்று வரும். இந்த இன்டிமேட் பார்ட்டில் நம்ம வந்து ஹைஜீனாக இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய வியாதிகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம நிறையா வந்து இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி முதல் காலகட்டத்தில் எல்லாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வாங்குறது போய் இப்போ நிறையா எங்கே பார்த்தாலும் ஆடைகளாக இருக்குது. இதையை தாண்டி உள்ளாடைகளை நம்ம கவனம் செலுத்துறது இல்லை, மறந்துடுறோம். பார்க்க அட்ராக்டிவா இருந்தா எடுத்துட்டு வாங்கிடுறோம். ஒன்று விலையை பார்ப்போம், அட்ராக்ஷன் பார்ப்போம். இதை தாண்டி இது நம்ம உடம்புக்கு எப்படி சொல்கிறது, இது வந்து நன்மை பயக்கும், இது இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு நல்லது, இல்லாத அப்படியே ரிவர்ஸ் போயிடும் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை நம்மளுக்கு வேணும். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. லைக் இப்போது உள்ளாடைகள் அப்படிங்கிறது நம்ம கூட இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்கின்னாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குல்ல மேம், அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணுறதும் இல்லாமல் நீங்களே உங்களோட சாரீ அண்ட் கலர் உடுத்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்கள் சாரீஸ் எல்லாம் நாங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் மேம். எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிராண்ட்ஸ், குட்டி குட்டி பிராண்ட்ஸோ ஒரு பெரிய பிராண்ட்ஸ் எங்களுக்கு நாங்கள் டை பண்ணித்தரோம். ஓகே, ஒயிட் லேபிளிங் பண்ணித்தரோம். ஸோ இந்த 2 மோடில் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சஸ்டெயினபிளாக நீங்கள் வந்து கிளாத்திங் பிராண்ட் ஆல்ரெடி வச்சுருந்தாலும் சரி, ஆர் இப்போ புதுசாக சஸ்டெயினபிள் வேல எங்களுக்கு போகணும்னு பிரியப்பட்டாலும் சரி, வி ஆர் தேர் ஃபார் டு கைட் யூ, ரைட்? அதனால் நாங்கள் வந்து டை பண்ணி தருவோம். நீங்கள் உங்களோட பிராண்ட் போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களோட பிராண்ட்லேயும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னிங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட 8-9 இயர்ஸாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க. உங்களோட முதல் நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ஆண்டர்ப்ரனராக கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆண்டர்ப்ரனருக்கு தினமே நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு அதிலேருந்து பாடம் கற்றுக்கிற ஒரு மைண்ட் செட் வேணும். எங்கேயுமே முடங்கி உட்காந்துடக்கூடாது. நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களை மாற்றுறதுக்காக தான். அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் நம்மளோட அடுத்த நகர்வு இருக்குது. நம்மளோட அடுத்த முன்னேற்றமோ இல்லை பின்னேற்றமோ அது உங்களோட பொறுத்து, நம்மளோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்குது. இப்போது ஒரு ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்ன மாதிரி மைண்ட் செட் வேணும் அப்படின்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுற மைண்ட் செட் வேணும். அங்கே தான் நம்ம ரொம்ப குழம்பிக்குவோம். நம்ம வந்து எப்படின்னா ரொம்பவே குழம்பி அடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது ஆக்கப்பூர்வமாக யோசிக்க முடியாது. நம்மளை ட்ராக் பண்ணுற இடமே நம்மளோட ஃபேமிலி, ஒர்க், நம்ம குழந்தைங்க இப்படின்லாம் வந்தால் நம்ம அங்கே தங்கிடுவோம். அடுத்தது வந்து அதையும் நம்ம அடுத்தது பார்க்காம இருக்க மாட்டோம், வேலைகளை நம்ம பார்க்காம இருக்க மாட்டோம். ஆனால் அதை பார்க்கணுமே இங்கேயும் பார்க்காம அங்கேயும் பார்க்காம. ஸோ இதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே குழந்தை நடப்பழகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூல் பி ப்ரோ. சூப்பர். அண்ட் நீங்கள் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர், ஏன் நான் விமன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன்னா, நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது மேம். அவங்களுக்கு ஒரு சப்சிடி எப்படி வாங்கணும்னு தெரியல, இல்லை கவர்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. இதில் நீங்கள் எதுனா உங்களோட ஃபெலோ விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எதுனா ஒரு டிப் கொடுக்கணும்னு இருந்ததுன்னா என்ன அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நெட்வொர்க்கிங்ஸ் நிறையா நடக்கும். எல்லாமே விழிப்பாக இருக்கணும். இப்போ வந்து நிறைய நெட்வொர்க்கிங் நடக்கிறதுனால எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணிடுறோம். டைம் அண்ட் மணி எல்லாமே நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் போகிறோம்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம்னா அதில் எவ்வளோ நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து போகணும். அண்ட் ஆல்சோ அவங்க நிறையா இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, இதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இது மூலமாக இவங்களை பாருங்கள் அப்படின்னு. அதை வந்து கரெக்டான ஆள் கரெக்டான இடத்துல நம்ம பிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அதுக்குரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நிறையா பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நிறையாவே பண்ணுறாங்க. எஸ்பெஷலி விமன் ஆண்டர்ப்ரனருக்கு நிறையா பண்ணுறாங்க. இது வந்து நிறையா பேர்த்துக்கு கரெக்டாக போய் சேர்றதில்ல. போய் சேர்ந்தவங்களுக்கு யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. அப்படி அப்ரோச் பண்ணுறவங்க அடுத்தது எப்படி பிச்சிங் போகணும், எப்படி அவங்களோட தொழிலை எப்படி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் அது யாராவது ஒரு மென்டார் மாதிரி இருந்தால் அவங்கள எடுத்து அவங்களோட கைடன்ஸோடு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களால ரீச் பண்ண முடியும். சூப்பராக சொன்னீங்க. உங்களோட மென்டார் யார்? இவங்க தான் மென்டார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு நிறையா மென்டார் இருக்கிறாங்க. டு பி ஹானஸ்ட், சில சமயம் என்னோட பொண்ணு கூட சில சமயம் என்னோட மென்டாராக இருப்பாள். சில நேரத்தில் நான் வந்து என் நிலை இருந்த போகையில் அவளை பார்த்து நான் நிறையா கற்றுப்பேன். அவள் எனக்கு
ஆண்டர்ப்ரனருங்கிறதுல பொதுவாகவே நீங்கள் வந்து அப்படியே நிற்காமல் போயிட்டே இருக்கணும், ஒரு ஃப்ளோவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயசு வித்தியாசத்தை பார்க்காதீங்க. எங்கேருந்து உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்குதோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. கெட்டது செஞ்சால் உங்களுக்கு கெடுதலாக செய்கிறாங்க, அல்லது வந்து உங்களை வந்து ஒரு ஒரு போக் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வரும்போது ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட இது. பண்ணும்போது உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பு வந்து ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கம்மியாக தான் எடுத்து வைப்பீங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க மேம், நீங்கள் ஒரு அம்மாவும் கூட இல்லையா? ஸோ மாம் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மாம் ஆனதுக்கப்புறம் தான் ஆண்டர்ப்ரனர் உண்மையாலுமே ஸ்டார்ட் ஆன. அவங்களுக்கு செஞ்சதுலேருந்து தானே அப்படி என்னோட இது தொடங்குச்சு. ஓ, நீங்கள் அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டர்ப்ரனர் ஜர்னி. வண்டர்ஃபுல் மேம். ஓகே, ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக உங்கள் ஜர்னி கண்டினியூ ஆகுது. அட் த சேம் டைம் அம்மாவும் கூட எல்லாருக்குமே இருக்கிறது மாம் கில்ட் இல்லை மதர்ஸ் கில்ட்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். நீங்கள் எங்களை எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இது எல்லா அம்மாவுக்குமே இருக்கிறது தான். குழந்தை கூடயே இருக்கிற அம்மாவுக்குமே சில சமயம் இருக்கும். ஒரு நாள் ஏதாவது ஒரு கல்யாணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ முக்கியமான குழந்தைக்கு பரீட்சை இருக்கிறப்ப விட்டுட்டு போனால் அந்த அம்மாவுக்கும் கில்ட் இருக்கும் தான். இட்ஸ் ஓகே, இது எல்லாத்து லைஃப்லையும் இருக்கிறது தான், நம்மளுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை. நம்ம என்னன்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில சமயம் இப்படி திருப்பி பார்க்கும்போது தேவையில்லாததை பார்த்துடுறோம். எப்போவுமே வந்து குழந்தைகள்கிட்டே இருக்கிறவங்கள பார்க்குறோம், இல்லாட்டி அப்படியே வெளியிலே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மன சஞ்சலத்துக்கு ஆளாயிடுறோம். ஸோ செல்ஃப் பிட்டியோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் பிளேமிங்கோ எதுவுமே தேவையில்லை. எல்லாமே ஹேப்பன். இன்றைக்கி நடந்துச்சா அதை நாளைக்கு சரி பண்ணுங்கள். ஒரு நாள் உங்களுக்கான நாட்களை ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒதுக்கணும். உங்களுக்கு ஒதுக்கலைன்னா வேணால் அதுக்கு நீங்கள் கில்ட் ஆகலாம். ஏன்னா உங்கள் கால் உங்களுக்காகவே நடந்துட்டுருக்கு, உங்கள் கை உங்களுக்காகவே உழைக்குது. ஆனால் நம்மளை எத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம்? ஸோ உங்களை நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கே டைம் ஒதுக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட்லேயே பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம என்னவோ இதெல்லாம் சொல்கிறோம், ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டோம், இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 டெக்கேட் முன்னாடி போய் பார்த்தா நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் இதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிருப்பாங்க. தோட்டத்தில் போய் வேலை செஞ்சவங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு தறிய ஓட்டுவாங்க, அப்புறம் அம்மாவாகவும் இருப்பாங்க, எல்லா அம்மாவுமே இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க வந்து எங்கேயுமே அவங்க பதிவே பண்ணலை. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கண்ணு பக்கத்தில் வைக்கங்காட்டி இதெல்லாம் பெருசாக தெரியுது. இதெல்லாமே நம்ம கடந்து வந்துடலாம். கில்ட் இருந்தால் கில்ட் இருக்கட்டும், அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு அந்த கில்ட்டை தள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் பயணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐ திங்க் எல்லா அம்மாக்களுக்கும் இது ரொம்ப தேவை அப்படின்னு நம்புகிறேன் மேம். ஸோ ஆண்டர்ப்ரனர் ஜர்னி இட்ஸ் நாட் ஈஸி, பட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நிறைய மேகசின்ஸில் உங்களோட பேட்டி எல்லாம் பார்த்துருக்குறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி உங்களோட பார்த்துட்டு இருந்தேன். அதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் ஸ்கின் தான் வந்து பெரிய ஆர்கன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஸ்கின்னுக்காக தான் நீங்கள் உங்களோட ப்ராடக்டே டெவலப் பண்ணுறீங்க. லைக் இன்னர் கார்மெண்ட்ஸ்னு சொல்லும்பொழுது அண்டர்வேர், அப்புறம் பிரேசியர்ஸும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல மேம். ஸோ இது மாதிரி என்னென்ன வெரைட்டி உள்ளாடைகள் மட்டும் இல்லை, ஓகே, நம்ம வந்து இப்போது என்னென்ன மாதிரி எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா உள்ளாடைகளில் தொடங்கி இப்போ எல்லா விதமான துணிகளுக்குமே நம்ம சாயம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக இந்த சாயத்தோட குணநலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை ஃபைபர், அதாவது இயற்கை நூலிழைகள்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ஃபைபர், அதாவது காட்டன், ஹெம்ப், சில்க், இந்த மாதிரி இயற்கையிலிருந்து நம்ம நூல் எடுப்போம் இல்லையா, அதில் தான் சாயம் ஏறும். ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் லைக் இந்த பாலிஸ்டர், நைலான் இதில் ஒட்டாது. ஓ, நேச்சுரலாக இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் ஒட்டாது. இது வந்து ஸோ பயோடிகிரேடபிள். ஓகே, சூப்பர். இது வந்து தோலுக்காக மட்டும் இல்லை, இது மண்ணுக்குள்ளே போட்டாலும் மக்கிரும். ஓகே ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நேச்சுரல் டைங்கில் சாயம் போட்ட ஒரு துணி கம்பல்சரி அது வந்து பயோடிகிரேடபிளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நேச்சுரல் ஃபைபராக தான் இருக்கும். உங்கள் உடலுக்கு நம்ம சீதோஷண நிலைக்கு அது வந்து ஏற்றதாக தான் இருக்கும். ஓகே. ஸோ மேம், இப்போது ஆர்டிஃபிஷியல் டையிங் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கலர் வெரைட்டிஸ் நம்ம மனசுக்குள்ள ஞாபகம் இருக்குது. பட் நேச்சுரல் டையிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ தெரியறது வந்து இந்த எல்லோ, க்ரீன், அப்புறம் இண்டிகோ, அந்த பர்பிள் வெரைட்டி. இதை தாண்டி எவ்வளோ கலர்ஸ் வந்து நீங்கள் நேச்சுரலாக பண்ண முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 25 கலர்ஸ் நாங்கள் ஷேட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 25 ஷேட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா நாங்கள் ஃபாஸ்ட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட்னஸ் சென்ஸ் துவைச்சா கலர் போகாது, சாயம் போகாத மாதிரி இருக்கிறதா எங்களோட யூஎஸ்பின்னு சொல்லலாம்.
நிறைய கலர்ஸ் கொண்டு வரலாம். இதில் என்ன இருக்காதுன்னா பிரைட்டாக அடிக்கிற கலர் நம்ம கொண்டு வர முடியாது. ஓகே. அப்படி கொண்டு வர மாதிரி யாராவது ஒரு நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கிற கலர் இது நேச்சுரல் டைன்னு சொன்னாங்கன்னா பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒரு பேஸ்டல் ஷேட்ஸில் இந்த மாதிரி எல்லாம் தான் வரும். பட் அழகான கலர்ஸ் எல்லாம் வரும். நல்ல கலர்ஸ் எல்லா பிங்க் எல்லாம் நீங்க ஒரு வாட்டி கலரும் காமிச்சிருக்கீங்க. பேசிக் கலர்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகே. மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். Brand Blooms by KP presents Hearts of Tamil Makkal, co-presented by Jobs TV India, Tehran Smart Robotic Vacuum Cleaners, கொற்றவை ஒவ்வொரு படைப்பிலும் அன்னையின் பேரன்பு. Blevo, believe, lead and evolve. கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ். A family with pet lovers or kids, or even single, loves Tehran. Say goodbye to pet hair and hello to clean homes. Tehran Robotic Vacuum Cleaner makes cleaning effortless, so you spend less time sweeping and more time with your kids, loved ones and furry friends. No mess, no hassle, just a happy, clean home. Experience at your nearest center today. Some say belief starts inside. We say belief begins when you own the skyline, flood the streets, command the airwaves, light up every feed, and leave your mark on everything in between. We don't just market, we mesmerize. We brand, making you unforgettable at first sight. We own outdoors, big, bold, and impossible to ignore. We handle PR, because true impact comes from moments that shape perceptions. We crack performance marketing to turn curiosity into customers. When you want to move people, ads are not enough. You need belief. That's why we brand with purpose, market with precision, and stage experiences that stick. Belief doesn't stay still, it evolves. That's why we Blevo. We are Blevo.